தேனி மாவட்டம் காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு நடிகை ராதிகா அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. தற்போது நடிகை ராதிகா மற்றும் அவருடைய தங்கை நிரோஷா ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். வேறு முக்கிய நபர்கள் யாரெல்லாம் அங்கு இருக்காங்க, மேலும் இறுதி சடங்குக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா அவருடைய உடல் தேனி மாவட்டம் காற்றோடுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்க பல முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்காங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பெப்சி சார்பாக செல்வமணி மற்றும் அவரோட ஒரு சிலர் அஞ்சலி செலுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம தற்பொழுது பாத்தீங்கன்னா ராதிகாவோட தங்கை இங்க வந்திருக்காங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவோட மகள் ஜனனியை அழைத்து கொண்டு பாரதி ராஜாவுடைய நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அங்க எல்லா பணிகளும் சரியா செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்வையிட்டாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த திரையுலகத்துல ராதிகாவை அறிமுகப்படுத்தினது பாரதி ராஜா. இது தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய தந்தையாகவும் நினைச்சிருக்க ராதிகா இந்த இறுதி சடங்கு முடியும் வரை இங்க இருந்து அனைத்து வேலைகளும் அவங்க குடும்பத்தாருடன் உடன் இருந்து செய்கிறதா சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.